ஆண்டவரே ஆவியானவர். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவர் தான் ஆவியானவர். அப்போ ஆண்டவர் யார்? இயேசு தான் ஆண்டவர். பிலிப்பியர் 2:10-11 வாசிக்கிறோம். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர் என்று எல்லா நாவும் அறிக்கை செய்யட்டும். அப்போ இயேசுதான் ஆண்டவர். அந்த ஆண்டவர் தான் யாராயிருக்கிறார்? ஆவியானவராயிருக்கிறார். எல்லோரையும் சந்திக்க, எல்லோருடைய இதயங்களையும் நிரப்ப, எல்லோருடைய குரலையும் கேட்க, எல்லோரையும் மகிழ்விக்க, எல்லோரையும் மன்னிக்க, எல்லோரையும் சந்திக்க, எல்லோருடைய தேவைகளையும் நிறைவேற்ற, எல்லோரோடு குடிக்கொள்ள, எல்லோரோடு வாழ அவர் ஆவியான ஒரு ரூபத்தில் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவேத்தான் இயேசு பெருமான் அப்பொழுதே சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன். அவர் உண்மையை வெளிப்படுத்தக்கூடியவர், அவர் முழு உண்மையை நோக்கி வெளிப்படுத்தக்கூடியவர் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆவியானவர் வேறு யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் கலிலேயாவில் இருந்தார், கனரசத்தில் இருந்தார், கப்பர்நகூமில் இருந்தார். ஆனால் இப்போ எங்கு மக்கள் அழைத்தாலும் அங்கே இருப்பதற்காக அவர் தூய ஆவியானுடைய ஆழ்தத்துவத்தில் செயல்படக்கூடியவராயிருக்கிறார். ஆண்டவரே ஆவியானவர். அந்த ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. அந்த விடுதலையை பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.